வாருங்கள், வரவேற்கிறோம். மூன்றாவது முறையாக காலையிலிருந்து ஒரே டயர்டு சாரு. மெயின் ஊர்கறி, கோயில் கறி. ஆமா, கெடாக்கறி. செல்லக்குட்டி, சரி ஓடுங்க ஓடுங்க, டயர்டாக இருக்கிறாங்க. அங்கே வர ஆராதனா, ஓடுப்போ ஓடுப்போ. எல்லாம் காற்று கீழே விழுந்து கிடக்குது. எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை பார்க்கறதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? இவருங்க உங்க பொண்ணு பையன் பேரன் பேத்தி அவங்கெல்லாம் ஒரே பையனுங்க. பையனுக்கு 2 பையன். சரிங்க. ஒரு பையன் காலேஜ் முடிக்க போறாரு. சரிங்க. இன்னொரு பையன் +2. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷங்க. அவங்க எல்லாம் கேட்டதா அவங்களும் காங்காயத்துல உங்க கூடயே தங்கி இருக்காங்க. பையன் வந்து டாக்டருங்க. சரி டாக்டர். சரி, எங்களோட இருக்காரு. அவங்களும் கோயம்புத்தூர் இருக்காங்க. சரி 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 சரி, ஒரு தடவை போயிட்டு வந்துருவாங்க. சரி சரி சரி. சாப்பிட்டீங்களா? தண்ணி சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டு நாங்க பக்கத்துல தாங்க இந்த தண்ணி தான் வந்தோம். தாழ்குடிங்களா? தாழ்குடி தெரியுங்க. நான் குளக்கல்பாளையத்தில் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 12 வருஷம் ஒர்க் பண்ணேங்க. முன்னாடியே அக்கரைப்பாளையம்னு. ஆமாங்க, அக்கரைப்பாளையத்துக்கு அடுத்தது குளக்கல்பாளையங்க. குளத்தோட்டம் மட்டும் இல்லைங்க. அக்கரைப்பாளையம் தாண்டி தாழ்குடிமா, தாழ்குடி தாண்டி குதிரைப்பாளையம். ஆமாம், லாஸ்ட்டு தான் குதிரை. அக்கரைப்பாளையம் தாண்டி தாழ்குடி, தாழ்குடி தாண்டி குதிரைப்பாளையம். தாழ்குடி பஞ்சாயத்து தாங்க. அது எல்லாம் உங்களுக்கு தெரியுங்க. அந்த குளத்தோட்டம் தான் வந்துட்டுங்க. சரி சரி சரி. அப்புறம் அங்கே குழந்தைகளை பார்க்கலான்ட்டு வந்தோமா. குளத்தோட்டம்லாம் எனக்கு தெரியுங்க. தெரியுங்க தெரியுங்க. முன்னாடி வீடு. ஆமா ஆமாங்க, ஆமா ஆமாங்க. சரிங்க. அங்கே வந்துட்டு வந்தோம். சரி சரி. கோபியில் எல்லாம் கோபிக்குள்ள மலையமெல்லாம் இருக்கிறாங்க. சரி சரி சரி. ஆனால் எனக்கு அவர் வர்றதுனால அவர் அவசரமாக போயிட்டே இருப்பாங்களா. சரி சரி. அம்மாளுக்கு போடு. போயிட்டு வந்துடும் அப்படி. சரி, இரு சாப்பிட்டாங்க. எங்கள் குலதெய்வ கோயில் நான் பார்த்தேன். அடி வச்சுட்டு வந்துடுறோம். நீங்க 1 மணி நேரம் காலையில் இருந்தால் கறிதான் சாமி. சாப்பிடாம எனக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருங்க. அதெல்லாம் எனக்கு சுகர் இருக்குது. எந்த இதுவும் வேண்டாங்க. டீ காபி தண்ணி மட்டும் சூடா கேக்குறாங்க. தண்ணி குடிச்சிட்டேன். எனக்கு சுடு தண்ணி வச்சு கொடுங்க. சாப்பிடுங்க. எனக்கு தண்ணி இருக்கட்டும். அதனால என்ன? அதெல்லாம் பையனாட்டம் அதெல்லாம். சரி சரி சரி. பரவாயில்லைங்க. அப்படித்தான் இருக்கணுங்க. கேட்கறக்கே சந்தோஷமா இருக்கு. நல்லா பாத்துங்க. சாப்பிடுறதே பார்த்து சாப்பிடுறதே கூட. காயத்ரி தம்பி எடுத்துட்டு நான் பார்த்து போறேன். சாமி அதையும் சொன்னேன். துணி போட்டுக்கிறாங்க. துணி போட்டுக்கிறாங்க. பொரி மட்டும் வாங்கிட்டு எங்க அம்மாவை பாரு. எங்க அத்தை பொரி வியாபாரங்க. சின்னதுல இருந்து பொரி அவ்வளவு சாப்பிடுவோங்க. இதெல்லாம் இளவரசனால கிடைச்ச சொந்தங்கள். ஏமா யூடியூப் ஓபன் பண்ணனால இவ்வளவு நல்ல உள்ளங்களெல்லாம் கிடைச்சிருக்கிறீங்க. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு. அழகு அழகு வந்துருச்சு. கையில கொடுக்க கூடாது. நீங்க பார்த்ததே போதும். ஆதிமையிலே காலையில இருந்து புது பூக்களெல்லாம் பார்த்து பார்த்து இப்படி 4 மாசம் கூட முடியலைங்க. 3 தான் ஆகுது. ஆமாங்க. பசிங்க. சொந்த பந்தம் கூட இப்படி வராது. சுகர் இதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு காரமா இதெல்லாம் ஆகாது. அப்படியே இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு வைப்புல குடி. நல்லா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கும் உடம்பு. ஏன்னா வந்து நாம கண்ணாப்பின்னு சொல்றதையெல்லாம் சாப்பிடாதுங்க. உங்க அது குழந்தைகள் டாக்டருங்க. என்ன கிளினிக் பேருங்க? எஸ்கேஎன்னு எல்லாமே அவங்க தாத்தா பேர். கோயம்புத்தூருங்களா? இல்லைங்க, ஹாஸ்பிட்டல் காங்கேயத்துல இருக்கு. காங்கேயத்துலங்களா? எஸ்கேஎன் பேபி ஹாஸ்பிட்டல். எங்க அண்ணன் ராக்கியாபாளையத்துல தான் எங்க சின்ன அண்ணன் இருக்கிறாருங்க. ஆனா ராக்கியாபாளையத்தை தாண்டி காங்கேயம் திருப்பூர் அங்கதானுங்க. இல்ல, காங்கேயம் தள்ளித்தானே இருக்கும். கூட இடம் வாங்கி இருந்தாருங்க. அப்புறம் அதை வித்துட்டு மெத்த வீடு கட்டுறதுக்கு அமௌண்ட் பார்த்தாருன்னு அதை கொடுத்துட்டாருங்க. ராக்கியாபாளையத்துல. ஆமா, ராக்கியாபாளையத்துல சமந்தி ஊர்ல திருப்பூருங்க. சரி சரி. கிளம்புறாங்க. இல்ல, நான் அந்த அண்ணாவை எடுக்கிற அப்படி இளவரச நான் வீடியோவா எடுக்கல. தரேன் படிக்கணும். வாய் மட்டும் பேசுறது இல்லைங்க யாருக்கிட்டையும். பேச மாட்டேங்குது. அவங்க அப்பா அம்மா அதுவும் ஒரே மாதிரிங்க. பேசுறது இல்லைங்க. அவங்க என்னங்க ஒண்ணுமே
பேச மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஆனா இல்ல உங்களுக்கு சத்துணவு கொடுக்குறீங்க இப்படி எல்லாம் சின்சியரா ஒர்க் பண்றாங்க. எல்லாரும் 7 மணிக்கெல்லாம் அவங்க எல்லாம் போறமா வாரமா எங்கள் அம்மா சாப்பிட்றதே இல்லைங்க சரியா, காலையில் சாப்பாடே சாப்பிட்றது. அந்த பொண்ணு சத்துணவு தான் போகுது. எல்லா டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கேம்புங்க. ஏன்னு சொல்கிறீங்க, 7 மணிக்கே போனாங்க, 3 மணிக்கு தான் வந்தாங்க. ரொம்ப நான் அதனாலதான் அதிகங்க. அதனால என்னாச்சு, நான் இன்னும் 3 வேளை சாப்பிட்றதே இல்லைங்க நான். அதை பார்த்தோம்லையே. ஆனா என்னங்கிறதுனா இப்படி அந்த பொண்ணு 2-2:30 வந்துடுறாங்க. ஆமாங்க ஆமாங்க. ரொம்ப இருக்குது. 10 குழந்தைகள் வந்துருவாங்க. ரொம்ப இதாக பார்த்துக்கோங்க. அடிக்கடி விசிட் வருவாங்க. வாரத்துக்கு 2 டைம் திடீர்னு கார் வந்து நிற்கணும். மேலதிகாரிகளும் ரொம்ப வாட்ச் பண்ணுறாங்க. அண்ணனாலுமே அப்புறம் ஒரு 5 மணினா வீட்டுக்கு வந்துட்டா நல்லா இருக்கும். ஆமாங்க, 9 மணி ஆயிடுங்க. அடிக்கடி டெய்லியுமே மீட்டிங். அது அப்புறம் நீ இங்க இருக்க வேண்டாம் யாராவது கமெண்ட் போட்டாங்கன்னா எங்க அம்மா விடு, இனிமேல் யாரோட மனசையும் நோகடிக்காதீங்க, நீ திருப்பி போ. அப்படியே தான் சொல்கிறேங்க. திருப்பி போட்டாலுமே அவங்க போடுறதுதான் போடுவோம். ஆனா கமெண்ட் இருப்பா, அதெல்லாம் நம்மளுக்கு அடுத்த கொடுத்து நம்மளுக்கு எவ்வளவு ஒரு நல்ல மனசு. அது என்னமோ எல்லாத்துக்கும் அதை ஒன்று தாங்க. இங்கே எதுக்கு இருக்கிறீங்க, இங்கே எதுக்கு? சந்தோஷம். வீடியோ போட மாட்டாங்க, இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ண அழுகுறவங்க ஒவ்வொரு டைம் எல்லாம். ஆனா நான் இயற்கை கூட பெருசாக நினைக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா வீடியோவே போடாதீங்க சொல்லுவா. அப்படிங்க ஃபேவரட் என்னமோ அதை வந்து நான் ரசிக்க, எனக்கு பிடிச்சா பார்ப்போன்னு கண்ணா பின்னாடி கமெண்ட்ஸ் அனுப்புறாங்க. அதுக்கு நான் வீடியோவும் போட வேண்டாங்க. பையனையும் திட்டுறதுங்க, பொண்ணையும் திட்டுறதுங்க. ஆனால் இந்த மாதிரி நல்ல கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, அதனால நான் போடுவோம். நிறைய அவ்வளவுதான். அந்த நம்பரே வரதுல பண்ணிருப்பாங்க. அப்படித்தான் நான் பண்ணிடுவோங்க. எங்கள் அண்ணன் தான் அப்படி பண்ணுறது இல்லைங்க, கண்டுக்காம விட்டுற அப்படி அது பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி பார்த்து சரி பார்த்து போயிட்டோங்க. சரி நல்லா போகணும். அவங்க பாருங்க BMW கார் முன்னாடி நின்று வீடியோ எடுத்துக்கிறாங்களாப்பா. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? சரி சரிங்க. அங்க இதுல பார்த்தா இடம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா வீடியோல. ஆமாங்க ஆமாங்க. ஆனா இப்போ நேர்ல பார்த்தீங்கன்னா சிம்பிளா அது இன்னும் சுத்தம் பண்ணா கொஞ்சம் நிறைய இருக்குங்க. அதையும் தான் பார்த்து போர் போட்டு அதையும் பார்த்து கால் பெருசா இருக்கு. தண்ணி நல்ல தண்ணி ஆயிடுச்சு. பாய்மா. அம்மாக்கு பாய் சொல்லு. நல்லா பிடிச்சிக்கோங்க. 4 மாசம் கூட ஆகுது. அதுல எல்லாம் முதல்ல எல்லாம் தான் விடவே மாட்டாங்க. ஆனா நேர் பிடிக்கலன்னு அழுகு. ஆமா, இப்ப வர குழந்தைங்களா உள்ள போறாங்க. பசி எடுத்துருச்சு. சரி போயிட்டு சரிங்க போயிட்டு வாங்க. சரிங்க. இப்படி ஒரு நல்ல மனசோட எங்களை காப்பாற்றிருக்கிறீங்க.